மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் எமி ஒய்லர், ஜார்ஜியா, USA. தலைப்பு காலடி சப்தம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எனக்கும் என் கணவருக்கும் 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எமது வீட்டு மாடிப்படிகளில் இறங்கி வரும் சத்தத்தை வைத்து யார் வருகிறார் என்று அடையாளம் காண்பேன். ஒருவர் விரைவாக இறங்கி கடைசி 2 படிகளிலும் கால் வைக்காமல் துள்ளிவிடுவார். மற்றவர் பெரிய சத்தமில்லாமல் இறங்கி வருவார். 3ஆமவர் மிக நிதானமாக இறங்கி வருவார். இதை நான் நேரமெடுத்து கவனிக்காமலே உணர்ந்து கொண்டேன். எனது பிள்ளைகளை நான் நேசித்து முழுமையாக அவர்களை அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னை என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கிய கடவுள் எவ்வளவு அதிகம் என்னை அறிந்திருப்பார். என் உள்ளான மனதை அறிந்திருக்கும் கடவுள் நான் நினைப்பதையும் பேசப்போவதையும் அறிந்திருக்கிறார். அது எனக்கு ஆறுதலையும் அதைரியத்தையும் தருகிறது. கடவுள் என்னை நேசிக்கிறார், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பது ஆறுதல். நான் குறையுள்ளவள், தவறு செய்கிறவள் என்பது அதைரியத்தை தருகிறது. குறைகளும் தவறுகளும் உள்ள எனது பிள்ளைகளை அவற்றோடு முழுமையாக நேசிக்கிறேன். இது எவ்வித நிபந்தனையுமின்றி கடவுள் என்னை நேசிப்பதை ஞாபகப்படுத்துகிறது. எனது பிள்ளைகள் தமது தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது போலவே நானும் மனம் வருந்தி என் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற வேண்டும். எனது பிள்ளைகளை நான் அறிந்திருப்பதால் மகிழ்ச்சி அடைவது போல கடவுளும் என்னை முழுமையாக அறிந்திருப்பதால் மகிழ்ச்சி அடைவார் என்று நம்புகின்றேன். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, நீங்கள் எம்மை முழுமையாக சிருஷ்டித்து அறிந்து நேசிப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் கடவுளால் நேசிக்கப்படும் ஒரு பிள்ளை. கர்த்தருடைய கிருபையும் அன்பும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.